எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டியூட்டர் ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் VLOOKUP அப்படின்ற ஒரு ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் VLOOKUP ஆப்ஷன் வந்து ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன ஒரு டெம்ப்ளேட் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஷீட் கொடுத்துருக்கேன். இந்த ஷீட்டில் பாருங்கள், எனக்கு ஐட்டம் நேம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எனக்கு ரேட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இன்வாய்ஸில் நான் ஐட்டமை சூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்துடணும். நான் குவான்டிட்டி மட்டும்தான் நான் டைப் பண்ணுவேன். எனக்கு பேசிக்கு, டேக்ஸு, டோட்டல் அமௌண்ட் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடணும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் வந்து இந்த இடத்துல ட்ராப் டவுனில் லிஸ்ட் பாக்ஸாக வரதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நேற்று வீடியோவில் பண்ண டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்காக எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதை அப்படியே மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இது டோட்டலாக 10 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த 10 ப்ராடக்ட்ஸை மட்டும் கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு காமன் நேம் நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம். சரிங்களா? என் மாஸ்டரில் இருக்க இந்த 10 ப்ராடக்டோட நேம் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் என்னோட காமன் நேம் இந்த இடத்துல ஷெல் ரெஃபரன்ஸில் நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா? இதில் நான் ஐட்டம்ஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மேலே இந்த கார்னரில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இங்கே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஐட்டம்ஸை நான் டேட்டா வேலிடேஷன் மூலிமா இந்த இடத்துல காம்போ பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ எல்லாம் பாருங்கள், இந்த பாக்ஸஸ் இந்த செல் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன் நான் போயிடுறேன். எனி வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இதில் சோர்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஐட்டம்ஸ் நேம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஈக்குவல் ITEMS ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி வந்துடும். அந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமும் இந்த ஷெல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ரேட் ஆப்ஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். ரேட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு VLOOKUPலேருந்து நமக்கு எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா, டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த காம்போ பாக்ஸ் செலக்ட் ஆகிடும். அடுத்தது டவுன் ஆரோ மார்க்ஸை நீங்கள் வந்து நேவிகேட் பண்ணும்போது இது என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அலைன்மெண்ட் வேணாலும் நீங்கள் அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரேட் வந்து பார்த்தீங்கன்னா VLOOKUP ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். VLOOKUP ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த ரேட் செல்ல நம்ம VLOOKUP ஃபார்முலா போடலாம். VLOOKUP நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 4 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து லுக்அப் வேல்யூஸ். எந்த டேபிள் வேல்யூஸாக நம்ம வந்து செக் பண்ணணுமோ அது லுக்அப் வேல்யூஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டேபிள் அரேனா எதில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஒரு மாஸ்டர் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாஸ்டர் நம்ம டேபிள் அரேன்னு சொல்லலாம். காலம் இண்டெக்ஸ்னால் எத்தனாவது காலம் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும், அது எக்ஸாக்ட் மேட்சா இல்லை அப்ராக்சிமேட் மேட்சாங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப குழப்பம். ஓகேங்களா? அவங்களுக்காக நான் ஒரு சிம்பிள் ஐடியா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எந்த டேபிள் வேல்யூஸை நம்ம செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறோமோ இந்த டேபிள் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் தான் நம்ம லுக்அப் வேல்யூஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? நான் இது என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு ஒரு நேம் ஒன்று காமனாக கொடுத்துக்கிறேன். இந்த ஷெல் எல்லாமே செலக்ட் பண்ணி லுக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம மாஸ்டர் வந்து பாருங்கள், செகண்ட் ஷீட்டில் இருக்கிறது இது நம்மளோட மாஸ்டர் டேபிள் அரே நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த லுக்அப் வேல்யூ அங்கே இருக்கிற பென் இங்கே இருக்கிற பெண்ணோட மேட்ச் ஆகணும். சரிங்களா? இந்த பெண்ணோட மேட்ச் ஆகி எனக்கு இந்த செகண்ட் காலம் வரணும். ஸோ இந்த ஃபுல் காலம்ஸுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன்னா, டேபிள் நேம் வச்சுக்கிறேன். டேபிள். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த செல் ரெஃபரன்ஸில் நீங்கள் லுக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் டேபிளில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் அரே அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபார்முலாஸ் எழுது ரொம்ப ஈஸி. ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூங்களா, நான் லுக்அப் வேல்யூ என்ன நேம் கொடுத்துருந்தேன், லுக்குன்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த LOOK லுக் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் டைப் பண்ணும்போது ட்ராப் டவுனில் வந்துடும். இதை சூஸ் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. அடுத்து டேபிள் அரே தான் நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ்டரில் 2 காலமை செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு காமன் நேம் நம்ம டேபிள் கொடுத்தோமா, அந்த டேபிள் நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த காலம் இண்டெக்ஸ் என்னன்னா, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் என்னவா இருந்தது, பென்சிலாக இருந்தது, சாரி ஐட்டம் நேம் இருந்தது, செகண்ட் காலம் ரேட் இருக்குது. இந்த 2 காலம் நமக்கு என்ன காலம் நமக்கு தேவைன்னா
ரேட் காலம் தேவை. அப்போ 1 and 2. அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல டேபிளுக்கு அப்புறம் நீங்க கமா போட்டு 2 அப்படிங்கறத கொடுங்க. சரிங்களா? இதுல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆர்குமெண்ட் என்னன்னா அப்ராக்சிமேட் மேட்சா எக்ஸாக்ட் மேட்சா. இது பெண்ணா தான் இருக்கணும். அப்ப எக்ஸாக்ட் மேட்சா தான் இருக்கணும். சோ இந்த ஃபால்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ட்ரூ கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச் வரும். எனக்கு ஃபால்ஸ் தான் வேணும். சோ ஃபால்ஸ்னா நான் 0 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓபன் பண்ணிட்டேன். and then இத க்ளோஸ் பண்ணிடுற இந்த VLOOKUP ஜஸ்ட் ஒரு என்டர் பிரஸ் பண்ணி பாருங்க. பென்சிலோட ரேட் 5 rupees ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த டேபிள்ல பென்சில்ல 5 rupees எடுத்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க பென் பாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்துக்கலாம். பென் வந்து 10 rupeesல இருக்கு. அதே மாதிரி பாக்ஸ் வந்து 25 rupeesல இருக்கு. இந்த ஃபார்முலா நீங்க அப்படியே டிராக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 10 and 25 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல வந்துரும். சரிங்களா? இதுல பாருங்க நான் இந்த இடத்துல ரேட் நான் கொடுக்கலாங்களா? ரேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சாரி குவாண்டிட்டி ஒரு 2 பென் எனக்கு ஒரு 10 pens வேணும். பாக்ஸ் ஒரு 2 பாக்ஸ் வேணும். பேசிக் பிரைஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? ரேட் இன்டு குவாண்டிட்டி. சோ ரேட்டையும் செலக்ட் பண்ணுங்க இன்டு குவாண்டிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பேசிக் அமௌண்ட் உங்களுக்கு இங்க வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி டாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வெச்சுக்கோங்களேன். இதுல 18% டாக்ஸ் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஈக்குவல் பேசிக் இன்டு 18% இங்க இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஃபிக்ஸ்டு செல். நமக்கு எல்லாத்துக்குமே 18% வரணும். அப்ப டைரக்டா F2 ரெஃபரன்ஸ் நீங்க போடக்கூடாது. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல வந்து $F $2 கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா அந்த செல் செட் ஆயிடும். அப்போ ₹1.80 அதுக்கு டாக்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்க இதுக்கு ₹18 டாக்ஸ், இதுக்கு ₹9 டாக்ஸ் எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? அப்ப டோட்டல் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக் பிளஸ் டாக்ஸ் வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்க டிராக் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து இங்க வந்துரும். சரிங்களா? இங்க டோட்டல் வர நமக்கு என்ன ஆகணும்னா இந்த பேசிக் டோட்டல் வரணும், டாக்ஸ் டோட்டல் வரணும், இந்த அமௌண்ட் நமக்கு வரணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு சம் கொடுங்க. ஜஸ்ட் இந்த பிராக்கெட்டை செலக்ட் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க, ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க. அதே கீழ இருக்க இந்த பிளஸ் இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா? கிளிக் பண்ணிக்கிட்டே டிராக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டோட்டல் வேல்யூ உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸை நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா கீழ வரைக்கும் நீங்க டிராக் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா? நான் கீழ வரைக்கும் கம்ப்ளீட்டா டிராக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலாவும் டிராக் பண்ணிடுறேன். and then இந்த ஃபார்முலாவும் நான் டிராக் பண்ணிடுறேன். டோட்டலா எல்லா ஃபார்முலாஸும் நான் டிராக் பண்ணிடுறேன். எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நீங்க VLOOKUP யூஸ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன வரும்னா நாட் அவைலபிள் அப்படின்ற இந்த ஹேஷ் சிம்பிள் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த சிம்பிள் நமக்கு வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. #n/n நில்லுன்னு சொல்லுவோம். இது நம்ம வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம். ஆனால் இஃப் கண்டிஷனுங்கிறது என்னன்னா இதில் இஃப் நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் எரர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? இஃப் எரர் இதுல பாருங்க 2 ஆர்குமெண்ட் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன வேல்யூ வரணும்? சப்போஸ் அது எரரா இருந்தா என்ன டிஸ்ப்ளே ஆகணும்? எனக்கு எரரா இருந்தா அங்க 0ன்னு வரட்டும். எரரா இல்லனா VLOOKUP வேல்யூஸ் வரட்டும். சோ ஃபர்ஸ்ட் இஃப் எரர் நான் போட்டுக்கிறேன். ஓபன் பிராக்கெட் அந்த வேல்யூ நான் VLOOKUP வேல்யூ கொடுத்துட்டேன். அதுக்கு அப்புறம் VLOOKUP க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா கமா போட்டுக்கணும். சரிங்களா? வெளிய பாருங்க ஒரு கமா ஒன்னு நான் போட்டுக்கிட்டேன். கமா போட்டுட்டு சப்போஸ் எரரா இருந்தா எனக்கு 0ன்னு பிரிண்ட் பண்ணு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். VLOOKUP ஃபார்முலா நம்ம போட்டுருக்கோம். அதுக்கு முன்னால இஃப் எரர் போட்டுக்கோங்க. அதுக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்கு. ஒரு ஆர்குமெண்ட் அந்த VLOOKUPல வர வேல்யூ கரெக்ட்டா இருந்தா பிரிண்ட் ஆயிடும். சப்போஸ் அது வரலன்னு வெச்சுக்கோங்களேன், VLOOKUPல அந்த லிஸ்டே இல்லன்னு வெச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த 0ன்ற வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா? இது நீங்க டிராக் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா மத்தது எல்லாத்துக்கும் 0 வந்துரும். இந்த NA எரர் உங்களுக்கு போய்டும். மத்த எல்லாமே பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய்டும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதல பாருங்க. நான் பாக்ஸ்க்கு பதிலா வேற ஒரு பாக்ஸ் இப்ப எரேசர் சூஸ் பண்ண எரேசரோட அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாத்தீங்களா? VLOOKUPல இருந்து அதுவா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிக் பண்ணி கொண்டு வருது. எனக்கு பேட் வேணும், அடுத்தது இங்க் வேணும். ஓகேங்களா? ஸ்டாம்ப் வேணும், இங்க் வேணும். இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ண வேல்யூஸ் வந்துரும். இந்த இடத்துல நம்ம குவாண்டிட்டி கொடுக்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து கால்குலேட் ஆயிட்டு இந்த இடத்துல ஓவரால் டோட்டல் வந்துரும். சரிங்களா? இப்போ இந்த ஓவரால் சம் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா நம்ம ஓவராலா எல்லாத்துக்குமே நான் போடல. சரிங்களா? இப்போ சம் வேல்யூ பாத்தீங்கன்னா பாதியிலே தான் இருக்கு. சோ இதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டா. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஷெல்லை டிராக் பண்ணும்போது ஓவரால் கரெக்ட்டான டோட்டல் உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இன் கேஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் வேண்டாம் நீங்க delete பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு போய்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எரேசர் பேட் ஸ்டாம்ப் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நான் இதை delete பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க 0 ஆயிடும். அப்ப இந்த குவாண்டிட்டி நம்ம மேனுவலா delete பண்ணி தான் ஆகணும். சோ மேனுவலா delete பண்ணிட்டா இந்த விஷயங்கள் எனக்கு வந்துரும். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நீங்க ஆட் பண்ண உங்களுக்கு என்ன பண்ணனும்னா இந்த ஐட்டம் நேம் அண்ட் ஐட்டம் ரேட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இங்க போட்டுரும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா VLOOKUP னா என்னங்கறத பார்த்தோம். பிளஸ்
அதில் எரர் வந்தால் அது எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி டிஃபால்ட் வேல்யூ நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இதில் 0 மட்டும் இல்லை, இதுக்கு போல டபுள் கொட்டேஷனில் நாட் ஃபவுண்ட் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம VLOOKUPல பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.